அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அபினவ் கார்த்திகேயன். நான் செரிட்டோஸ் தமிழ் பள்ளியில் 6ஆம் நிலை படிக்கிறேன். அன்பான ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களே, இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு காடுகள் அழிப்பு மற்றும் அதன் விளைவுகள். இயற்கை நமக்கு அளித்த அற்புத படைப்புகளில் ஒன்றே காடுகளாகும். மனிதன் உட்பட பல கோடி உயிரினங்களின் அடிப்படை ஆதாரமாக காடுகள் விளங்குகின்றன. உலகில் 160 கோடி பேர் தங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு காடுகளை நம்பியுள்ளன. அதுபோல் பல வகையான உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக காடுகள் விளங்குகின்றன. இத்தகைய காடுகளானவை மனிதனின் சுயநலத்திற்காகவும் இயற்கை சீற்றங்களினாலும் அழிவுகளுக்கு உட்படுகின்றன. காடுகளை நம் நாட்டின் அறநண்பர். இதே நம் திருவள்ளுவரையா திருக்குறளில் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையதரன் என்று அழகாக விளக்கியுள்ளார். காடுகள் செழிப்பாக இருந்தால் தான் ஒரு நாடு செழிப்பாக இருக்கும் என்பதை மறந்து காடுகள் அழிக்கப்பட்டு வருகின்றன. காடுகள் அழிவின் விளைவுகள் நமது சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வியலை பெரும் அளவில் பாதிக்கின்றது. முதலில் மழை திறன் குறையும், மண்ணின் ஈர்ப்பு திறன் குறையும். இதனால் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் அதிகரிக்கும். மண் வளங்கள் குறைந்து விவசாயத்திற்கு பாதிப்புகளை உருவாக்கும். அத்துடன் காடுகளில் வாழக்கூடிய விலங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் தங்கள் இயற்கை இருப்பிடங்களை இழந்து அழிவின் வழிக்கு செல்கின்றன. மேலும் காடுகளை அழிப்பதால் கரியமில வாயு அதிகரித்து வளிமண்டல சூழலை அதிகரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். இது மட்டுமல்ல, சமீபத்திய காலங்களில் காடுகளின் அழிப்பால் உலகின் மிகப்பெரிய மற்றும் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடு, ஆப்பிரிக்க காடுகள், ஆசிய காடுகளில் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கில் மரங்கள் வெட்டப்படுகின்றன. இதனால் உலகின் பருவநிலை கட்டுப்பாடற்றதாக மாறி புவி வெப்பமாதல் வல்லமை கொண்டு உயர்கிறது. இதற்கான தடுப்பு முயற்சிகள் மிகவும் அவசியம். காடுகள் அழிப்பிற்கு முக்கிய காரணமான மரங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நான் ஒரு கற்பனை பயணம் செய்தேன். அதில் மரங்கள் பேச ஆரம்பித்தன. ஒரு மரம், வணக்கம் நண்பா, நான் உனக்கு சுவாசிக்க பிராணவாயு தருகிறேன். நீ என்னை வெட்டினால் எப்படி சுவாசிப்பாய் என்று கேட்டது. மற்றொரு மரம், நீ என்னை வெட்டினால் மழை வராது, அப்போது உனக்கு உணவு எப்படி கிடைக்கும் என்று கேட்கிறது. இப்படி எல்லா மரங்களும் பேச ஆரம்பித்தால் நாம் மரங்களை வெட்டுவோமா? மரங்களை காப்போம் அல்லவா? மரங்கள் வெட்டுவதை தடுத்தால் காடுகள் அழியாது. நமக்கு மரங்கள் சக்திமான் மாதிரி. ஆனால் என்ன நடக்கிறது? நாம் சக்திமான் மரங்களை வெட்டி அழிக்கிறார்கள். நாம் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டாம். நம்மால் மரங்களை காப்பாற்றவும் புதிய மரங்களை நட்டும் இதன் நிலையை மாற்ற முடியும். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இந்தியாவில் உள்ள மரங்களின் அன்னை என்று அழைக்கப்படும் சாலு மரத திம்மா காப்பாற்றியவர்கள் நூற்றுக்கணக்கான மரங்களை நட்டு தேசிய விருது பெற்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு மரம் நடுவதற்கு பங்களிக்கலாம். இது ஒரு சிறிய செயலாக தோன்றலாம், ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு கவிதையை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். காடுகள் அழிக்காதே. காடுகள் அழிவதை பார்த்து விழிகள் கலங்குகிறது, உயிர்கள் தவிக்கிறது. அருள் தரும் மரங்கள் அழிந்தால் வயல்கள் வெறிச்சூழல் பெறுகிறது. பறவைகள் பாடும் பாட்டு மௌனமாகும். விலங்குகள் தங்கள் வீடுகளை இழக்கின்றன. காற்றில் ஆக்சிஜன் குறைகிறது. புவியியல் பசுமை மாறுகிறது. இன்றே நம் கால்கள் நிற்கும் களமா, நாளைய ஜீவனுக்கு இடமா? காடுகளை காப்போம் நம் கைகளால், காடுகளை காப்போம் நம் கைகளால். மரங்களின் பிரசாதம் நம்மை வாழ வைத்திடும். காட்டின் கொடைகள் மீண்டும் மலரட்டும். நாமும் நம் தலைமுறையும் பசுமையில் வாழட்டும். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி, வணக்கம்.